சிறிய தமிழ் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை தமன்னா அவர்களை பற்றி பேசியிருக்கிறோம். தமன்னா அவர்கள் இப்போ ரீசெண்டாக விஜயவர்மா என்ற நடிகரை வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னிந்திய நடிகை. தென்னிந்தியாவில் நிறைய திரைப்படங்கள் நடித்து இப்போ வந்து பாலிவுட்டில் ஒரு தனக்கான அடையாளத்தை உருவாக்கி பாலிவுட்லேயும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு வராங்க. திரைப்படங்களை காட்டிலும் வெப்தொடர்களில் ரொம்ப கவர்ச்சிகரமாக நடிப்பவர் தான் தமன்னா அவர்கள். இப்போ ரீசெண்டாக வெளியான ஜெயிலர் படத்தில் கூட காவாலா என்ற ஒரு சாங்க்கு வந்து ஒரு நடனம் ஆடிப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமன்னா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில 2 காதல் தோல்விகளை பற்றி பகிர்ந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட முதல் காதல் தோல்வி அடையும் போது இந்த நபருக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா அப்படின்னு யோசிக்க வச்சது. 2வது காதல் தோல்வியில் இந்த நபர் வந்து என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு அந்த 2வது காதல் தோல்வியை நான் ஏற்றுக்கிட்டேன். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பார்ட்னரை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும். அவங்களோட குணாதிசயங்களை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. 2வது, உங்கள் பார்ட்னர் ஏதாவது சொல்ல வராங்க, அவங்களோட கஷ்டத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ண வராங்க அப்படின்னா அதுக்கான தீர்வை நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டாவே போதும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பொய் சொல்கிறத அவாய்ட் பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் நடந்த சில காதல் தோல்விகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. தமன்னா அவர்கள் நடித்த சில படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி.